அஜித், திரிஷா பார்த்தவுடனே இருவருக்கும் பிடிக்க 3 வருடம் காதலித்து திருமணம் செய்கின்றனர். வாழ்க்கை அழகாக போக திரிஷா கர்ப்பம் ஒரு முறை கலைகிறது. அதோடு அவர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து செய்ய இருக்கிறார்கள். அஜித் கடைசியாக நான் உன்னுடன் இருக்க வேண்டும் என டிராப் செய்ய வருகிறார். திரிஷாவை மட்டும் ட்ரெக்கில் ஏற்றி செல்கின்றனர். ஆனால் ட்ரக்கில் ஏறிய திரிஷா காணாமல் போக அஜித் அர்ஜுனை தேடி வந்தால் அர்ஜுனோ நீங்கள் யார் என்றே தெரியாது என்கிறார். அஜித் போலீசாரிடம் போராடியும் எதுவும் கிடைக்காத நேரத்தில் அங்கு பெரிய ட்விஸ்ட் ஒன்றை ரெஜினா சொல்ல, அதன் பின் அஜித் திரிஷாவை கண்டுபிடித்தாரா, ரெஜினா சொன்னது உண்மையா என்பதே மீதிக்கதை. அஜித் இப்படி ஒரு மாஸ் ஹீரோ இந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்தற்காகவே பாராட்டலாம். அதைவிட இந்த கதாபாத்திரம் ஒரு நார்மல் மனிதன் பிரச்சனை வந்தால் அவன் தெம்புக்கு என்ன செய்வானோ அப்படி இதை உருவாக்கியதற்கே மகிழ் திருமேனிக்கு பாராட்டுக்கள். இளமை தோற்றத்தில் அஜித் தோன்றும் காட்சி சூப்பர். திரிஷா தன் வீட்டிற்கு போக வேண்டும் என கூறி இருவரின் பயணம் ஆரம்பித்ததும் மெல்ல கதை சூடு பிடிக்கிறது. திரிஷா காணாமல் போவது என ஒரு பதட்டம் படத்தில் இருந்து கொண்டே உள்ளது. ஆனால் காட்சிகள் கொஞ்சம் மெதுவாகவே நகர்வது. படத்தின் மிகப்பெரிய பலம் அனிருத் இசை. மெதுவாக நகரும் காட்சிகளை கூட தன் பின்னணி இசையால் தாங்கி பிடித்துள்ளார். அதிலும் அஜித்தே என்று கத்துவது போல் அவர் போட்ட இசை தியேட்டர் அதிர்கிறது. அஜித் முழு படத்தையும் தன் நடிப்பால் தாங்கி செல்கிறார். இரண்டாம் பாதி இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு கூட்டியிருக்கலாம். மொத்தத்தில் விடா முயற்சி விறுவிறுப்பு கூட்டியிருந்தால் விஸ்வரூப வெற்றி அடைந்திருக்கும்.